ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய 2 days vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி என்ன லஞ்ச் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, மஷ்ரூமும் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர்லாம் சேர்த்து ரைஸ் தாங்க ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால் வெஜிடேரியனால் மஷ்ரூம் ரைஸ் தான் நான் ரெடி பண்ணுறேன். ரேஷ்மாவுக்கும் டேரனுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு பிடிச்சதையே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக. நான் எப்பயும் நம்ம செய்வோம் பார்த்திங்களா, பிரியாணி அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு மசாலா ஐட்டமும் சேர்க்காம பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாவுடைய காரம் தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய காரம் மட்டும்தாங்க நான் இதில் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் சேர்த்துட்டு வெங்காயம், அப்புறம் தக்காளி வந்து ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது, இல்லைனா தக்காளி சாதத்துடைய அந்த புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும், தக்காளி சாதம் மாதிரி புளிப்பாகிடும். அதனால் நான் ஒரு 4 வெங்காயம்னா ஒரு சின்ன தக்காளியாக 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான், அதனால் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். நம்மளுடைய வெஜிடபிள்ஸுடைய ஃப்ளேவர் தான் இந்த ரைஸில் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம், தக்காளி எல்லாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துடலாங்க. நான் அதில் என்ன சேர்த்துருக்கேன்னா, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரும் மஷ்ரூமும் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் எப்பயும் மசாலா சேர்த்து ரைஸ் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி மசாலா ஐட்டம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம், காரம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நிறையா பேருக்கு அல்சர் இருந்துச்சுன்னா நெஞ்சு எரிச்சல் வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மசாலா ஐட்டம் இல்லாமல் நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணி தந்து பாருங்கள். அவங்களாம் வந்து சாப்பிடும்போது கூட நமக்கு வந்து நெஞ்செரிச்சல்லாம் இருக்காது. இதில் நான் என்ன சேர்ப்பேன்னா, நிறையா தயிர் சேர்ப்பேங்க. நிறையா தயிர் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா, நீங்கள் தயிர் சேர்த்துட்டு நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து 1 கப்புக்கு தயிர் சேர்த்துருக்கேங்க. நல்லா திக்கான தயிர் சேர்த்துருக்கேன். தயிரும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுடைய காய்கறியோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் நம்ம தயிர். உடனே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ நான் திருப்பி நல்லா வதங்கிறதுக்காக அந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகி வேகிறதுக்காக நான் மூடி வச்சுட்டேன். நடுவில் எடுக்க முடியல. ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ரைஸையும் சேர்த்துட்டேங்க. தம் போட்டாச்சு. நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தம் வச்சு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருந்தேன். இப்போ நான் சைட் டிஷ் என்ன ரெடி பண்ணுறேன்னா, இதில் வந்து என்னென்ன கலந்துன்றதை நான் உங்கள்கிட்ட காட்ட முடியாமல் போயிடுச்சுங்க. கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸும் அதோடு வந்து சிக்கன் கபாப் மசாலா, மிளகாய்த்தூள், காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மிளகாய்த்தூள், உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ்லேயே வந்து உப்பு இருக்கும். அதனால் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் கபாப் மசாலா, அவ்வளோதாங்க. அதை மட்டும் சேர்த்துட்டு திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து கலந்து வச்சுக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக நம்ம கரெக்டாக நம்ம வந்து பஜ்ஜி பதத்துக்கு நம்ம போட்டு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம திக்காக எடுத்துக்கலாம். இப்படி நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மஷ்ரூமை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலன்னா செஞ்சு பாருங்கள். டக்குன்னு ஒரு சிக்கன் 65 சாப்பிட்றவங்க வந்து ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சிக்கன் 65 மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மஷ்ரூமை நீங்கள் சிக்கன் 65 மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது, நம்ம சாப்பிட்றது வந்து எதுனே தெரியாத அளவுக்கு இருக்கும். சிக்கனா இல்லை மஷ்ரூமானே தெரியாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரைஸ் செஞ்சுட்டு இதோட வெங்காய பச்சடியும் இந்த ஃப்ரையும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நீங்கள் இந்த ரைஸ் தான் ரெடி பண்ணி சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் டேரனுக்கு தான் கொடுக்குறேன். அவன் ரொம்ப பசியில் உட்காந்துருக்கான், அதனால் அவனுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். டேரன் ரொம்ப சூப்பர் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு பேட்சாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் நான் வந்து சாப்பாடு பரிமாறிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணதை டேரனுக்கு வச்சாச்சு. அடுத்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது ரேஷ்மாக்கு. இந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா வெஜிடேரியனையே நம்ம வந்து நல்லா செஞ்சு சாப்பிட்லாம், விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி தான் நாங்கள் வந்து வெஜிடேரியனே ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அடுத்து ஈவினிங் வந்து பாப்கார்ன் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாப்கார்ன் கார்ன் சொல்லி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு ஆயிலோட கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு அதோட மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து 1 கப் நம்ம வந்து கார்ன் எடுத்துக்கிட்டால் போதுங்க. பாப்கார்ன் கார்னு அதை நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு
நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். சிம்மில் வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம ஒரு சினிமா தேட்டரோ இல்லை வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க பாருங்கள் பாப்கார்ன். அந்த பாப்கார்ன் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக செய்யலாம். எண்ணெயோடையே நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் உங்களோட பாப்கார்னில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் நம்ம பாப்கார்ன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து அந்த மாதிரி குலுக்கி விடும்போது உங்களுடைய கான் ஏதாவது வெடிக்கும் போது மேலே வந்துருந்ததுன்னா அது கீழே விழுந்துடும், நமக்கு வந்து அடியில் போயிடும். அடியில் போனோடனே அதுவும் நமக்கு வந்து ஃப்ரை ஆகிடும். இப்படி குலுக்கி விட்டுட்டு நீங்கள் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுடைய கான் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து மேலே வெடித்து வருது பாருங்கள். அதனால் ஒரு கான் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம இந்த மாதிரி பாப்கார்ன் ரெடி பண்ணிடலாங்க நம்ம வீட்டிலையே சுலபமாக. இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதோட நம்ம மிளகுத்தூள் சேர்த்துட்டு கூட கொடுக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன். அதில் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் இல்லை மிளகாய்த்தூள் வேணும்னாலும் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதோட சாட் மசாலா கூட சேர்த்துட்டு நம்ம வந்து பாப்கார்ன் சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்த நாள் என்னுடைய காலையில் எல்லாருக்கும் சாப்பாடு கட்டணும். நான் என்ன லஞ்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னா வெண்டைக்காய் பொரியும் லெமன் ரைஸும் தாங்க. வெண்டைக்காய் வந்து நீங்கள் மசாலா போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கடாயில் வெண்டைக்காவை சேர்த்துட்டு எண்ணெய் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம அதோட இருக்கிற அந்த பிசுப்பு அந்த தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வந்து நம்ம வதக்கிட்டோம்னாலே அந்த தண்ணியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இந்த சைடு லெமனையும் வந்து லெமன் ரைஸுக்கு சாந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. சாதம் ஒரு சைடு கொதிச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறது செய்ய போகிறது என்னென்னா முள்ளங்கி கீரை பொரியல் தாங்க. முள்ளங்கி கீரை வாங்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கி வாங்கும்போது இப்போல்லாம் கீரையோடையே தராங்க, அதோட தண்டோடையே தராங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த தண்டை நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலன்னா கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக தண்டை வந்து கட் பண்ணி நான் ஓரமாக வச்சுருக்கேன். கீரையை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தவாவோ இல்லை நான் வந்து இன்றைக்கி மண்சட்டியில் ரெடி பண்ணுறேங்க. சரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணாமே நம்ம இருந்துகிட்டு இருந்தோன்னா வாங்கிட்டு, அதனால் நான் வந்து இன்றைக்கி மண்சட்டியில் தான் ரெடி பண்ணுறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தண்டை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை நல்லா அலசிட்டு தண்டை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தண்டை சேர்த்துக்கலாம், ஏன்னா அது நான் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக தான் ஜீரகம் சேர்த்துக்குங்க. அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. எப்பயும் செய்கிற கீரையை விட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பச்சை மிளகா கூட சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு நமக்கு வந்து நல்லா வந்து வறுப்பட்ட பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நீங்கள் நிறையா சேர்த்துக்குங்க. அப்போ தான் நம்மளோட கீரை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் கசப்பு இருக்கும் இந்த கீரையில். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி இருக்கும். முருங்கைக்கீரையை விட கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் கூட தாங்க இருக்குங்க. நான் வந்து நல்லா பொடிசாக வந்து பெரிய வெங்காயம் நான் 3 வெங்காயத்துக்கிட்ட பெருசாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அரைக்கீரை முளைக்கீரை எல்லா கீரையும் சாப்பிட்ருப்பீங்க. முருங்கைக்கீரை கூட சாப்பிட்ருப்போம், ஆனால் முள்ளங்கி கீரை சாப்பிட்ருக்க மாட்டோம் கண்டிப்பாக. அந்த முள்ளங்கி வாங்கும்போது நமக்கு வந்து அதை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குங்க, அந்த கீரையை நம்ம வந்து சமைக்கிறதா அப்படின்னு யோசிப்போம். நான் போன தடவையே எடுத்து வச்சுட்டு உடம்பு சரியாமல் போச்சு, சமைக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை செஞ்சே ஆகணும் அப்படின்னு செய்கிறேன். நான் வெங்காயத்துக்கு தேவையான அளவு கீரைக்கு சேர்த்து உப்பு சேர்த்துட்டேங்க நான். இப்போ பாருங்கள், நான் தண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தண்டு கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு தண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கீரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தோடு இந்த தண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல இப்போ முள்ளங்கி வாங்கினாலே அதை வந்து கீரையோடு தான் நமக்கு வந்து தராங்க. நான் 2 சில்லு தேங்காவே எடுத்திருக்கேன். நான் வந்து அதை வந்து திருவி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் மிக்சியில் தான் சேர்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் திருவி சேர்த்து பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து சில்லு போட்டு வச்சுட்டேன், அதனால் நான் அதை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் மளிகை கடையில் வாங்கும்போது இந்த தண்டு கிடைக்க மாட்டுது. அதே இந்த மாதிரி சந்தையிலலாம் நீங்கள் போய் வாங்கும்போது நமக்கு வந்து முள்ளங்கி கீரை தண்டோடு கிடைக்கிது. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேஸ்ட் ஆகாமல். நம்ம இதை மூடி வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான்.
உப்பு சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேங்க. நம்மளுடைய சட்டியில் இருக்க சூட்லேயே நல்லா வந்து வதங்குது. நீங்கள் வந்து சட்டி இனிமேல் யூஸ் பண்ணி பார்க்கலன்னா சட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா டிஷ்ஷும் நமக்கு வந்து செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருவி வச்சுருக்க தேங்காவையும் நான் வந்து மிக்சியில் வந்து நல்லா திருவின மாதிரி நான் பல்ஸ் கொடுத்து அடித்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை மாதிரியே நம்ம முள்ளங்கி கீரை ரெடி ஆகிடுச்சிங்க. சேம் முருங்கைக்கீரை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட 2 days vlog தான் சொன்னேன். 2 days நான் என்ன சமைச்சுன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் வந்து கேசரி செஞ்சு தர சொன்னாங்க. அதனால் நான் கேசரி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. கீ சேர்த்துட்டு அதில் நான் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காவெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பைனாப்பிள் கேசரி தாங்க. நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் வாங்கணுன்னோ இல்லையோ அதை வந்து விடவே மாட்டுறாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரோடு. நீங்கள் கேசரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்பயுமே கேசரி செஞ்சால் பைனாப்பிள் கேசரி தான் செய்வீங்க. ஆனால் நான் ஏலக்காவும் அதில் சேர்த்துக்கிறேங்க. எனக்கு என்னமோ ஏலக்காய் சேர்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் ஏலக்காவோடு இந்த பைனாப்பிள் ஃப்ளேவரும் சேர்ந்து அது நல்லாயிருக்கு. வேறு ஒரு டேஸ்ட் இருக்குது. நான் வந்து அதனால் எல்லோ கலர் சேர்த்துக்கிட்டேன். ரவைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். வறுத்தெடுத்த கீயோடையே கேசரிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நான் எல்லோ கலரில் கேசரி பவுடர் சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட கிடைக்கலன்னா பரவாயில்ல, நம்ம எப்பயும் சேர்க்குற கேசரி கலரே சேர்த்துக்குங்க. ஆனால் அந்த கலர் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவரோட ரெண்டும் நமக்கு சேமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் பாருங்கள் ஏலக்காவையும் நான் தட்டி சேர்த்துக்கிறேங்க. ஆனால் ஏலக்காவோட ஃப்ளேவரும் அந்த ஃப்ளேவரும் சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஏலக்காவை சேர்த்துக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் ரவை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எப்போயுமே கேசரிக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம கேசரி வந்து ரவை வந்து நல்லா வெந்து வந்தால் தான் நம்ம கேசரி நல்லாயிருக்கும். இல்லைனா சில பேர் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டாங்கன்னா நம்ம கேசரி வந்து ரவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது கேசரி. அதனால் தண்ணி நிறையா சேர்த்துட்டு நீங்கள் கேசரி ரெடி பண்ணுங்கள். இப்போ நான் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நான் எப்போயுமே 1 கப் ரவைனா 1 கப் சுகர் சேர்த்துப்பேங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சர்க்கரை எந்த அளவு சேர்க்கணும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. கரெக்டாக இருக்கும் உங்கள் கேசரி. திகட்டாது, இனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது. எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கெட்டி விழுகிற மாதிரி இருக்கும். நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் அந்த கெட்டியெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா வந்து நசுக்கிட்டு கேசரி நம்ம கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு கீ சேர்த்துட்டேன். கீ சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதோட நீங்கள் கட் பண்ணி தேங்காய் கூட போடலாங்க. தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு கூட சேர்க்கலாம். அப்போ உங்களுக்கு தேங்காய் சில்லும் வந்து அந்த கீயோட ஃப்ரை ஆகி அது சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ண தேங்காவையும் சேர்த்து பாருங்கள் என்னைக்காவது ஒரு நாள். நான் இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கிட்டேங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம கேசரிக்கு நிறைய கீ சேர்த்தா மட்டும்தான் நம்ம கேசரி நல்லா வந்து சாஃப்டாக அப்படி எடுத்தால் நம்ம கையில் வந்து வெண்ணெய் மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம கேசரி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லோ கலரில் சூப்பராக கேசரி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். க்ரீன் கலர்லேயும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கலரில் நீங்கள் சேர்த்து பாருங்கள். நான் வந்து எசன்ஸ் சேர்த்தேன். எசன்ஸ் சேர்த்ததை மட்டும் வீடியோவை காணா எப்படியோ மிஸ் ஆகிடுச்சிங்க. ஆனால் நீங்கள் எசன்ஸ் சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி தான் என்னுடைய 2 days vlogகும் சமைச்சு நான் சாப்பிட்டதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.